குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நன்றி சேர ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. ஏசாயா 60வது அதிகாரம் 20வது வசனம். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஆமென். கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். ஸோ உலகத்துல இருக்கிற எந்த வெளிச்சத்தையும் நம்ம தேடிக்கிட்டு ஓடி நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த நாளில இந்த வசனத்தை கேட்கிற உங்களுக்கு இது ஆறுதலாகவும், அதை விசுவாசித்து நம்ம நடக்கும்போது கண்டிப்பா கர்த்தர் ஒவ்வொரு துக்க நாட்களையும் முடியும்படியாக செய்வார். அவரே நமக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பீர் என்று சொன்னதுக்காக ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளுக்கு முன்பாக நித்திய வெளிச்சமாய் இருப்பீராக ஆண்டவரே. குடும்பங்களுக்கு முன்பாக நீர் நித்திய வெளிச்சமாய் இருப்பீராக. எஸ் சுவாமி ஆண்டவரே, தங்களுடைய வேலைகளில பிசினஸ்ல நீரே நித்திய வெளிச்சமாக இருந்து அவங்களை வழி நடத்துங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ள வியாதியா இருக்கிறவங்க மத்தியில நீர் ஒளி வெளிச்சமாக போய் சென்று அவங்களுடைய இருளெல்லாம் நீர் மாற்றி போட வேண்டுமா ஜெபிக்கிறேன். எஸ் சுவாமி, கடன் பிரச்சனையில இருக்கிறவங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வியாதியில இருக்கிறவங்களுக்காக, விக்கனங்களில் இருக்கிறவங்களுக்காக, கைவிடப்பட்டவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நித்திய வெளிச்சமாக இருந்து அவளை ஆறுதல் படுத்தி நீர் தேடுதல் படுத்தி காத்துக்கொள்வீராக. இயேசு சுவாமி, உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்னதுக்காக நன்றி ஆண்டவரே. யாரெல்லாம் துக்கத்துல இருக்கிறார்களோ, நீண்ட காலமாக துக்கங்கள் ஆண்டவரே, ஏசப்பா ஆண்டவரே, அது எல்லாமே நீர் எடுத்து போட்டு அவங்க துக்கத்தை நீர் எடுத்து போட்டு அவங்க கஷ்டத்தை எடுத்து போட்டு ஆண்டவரே, அந்த துக்க நாட்கள் முடிந்து போகட்டும் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை விசுவாசத்தோடு கேட்கும் போது நீர் அவங்களுக்கு உதவி செய்ய விடமா ஜெபிக்கிறேன். இயேசு சுவாமி, தூர தேசத்துல இருக்கிற குடும்பங்களையும் பிள்ளைகளையும் படிக்கிற பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்க. வீசாக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்டர்வியூக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிஆருக்காக எஸ் சுவாமி, இப்படி பல காரியங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நீர் நித்திய வெளிச்சமாக முன்பாக செல்வீராக. இயேசுப்பா, எல்லாவற்றையும் உடைய கரங்களிலே கொடுக்கிறோம். உடைய சமூகமும் உடைய வெளிச்சமும் இந்த நாளில எங்களுக்கு முன்பாக கடந்து செல்வதாக. எல்லா துக்கங்களையும் கண்ணீரையும் துடைத்து நீர் வழி நடத்துங்க. ஒவ்வொரு ஊழியக்காரர்களை நினைக்கிறோம், ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். கண்டிப்பாக கர்த்தர் நம்முடைய துக்க நாட்களை முடியும்படி செய்வாராக. விசுவாசிப்போம். கர்த்தருடைய வெளிச்சம், நித்திய வெளிச்சம் நமக்கு முன்பாக கடந்து செல்லும். God bless you all. Have a blessed day.